அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி நீங்கள் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படி கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் பார்த்தோம்னா இந்த செல்ஃப் வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி தொடச்சிட்டோம்னா ரொம்ப க்ளீனாக இருக்குமே அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம வந்து பிள்ளைங்களை அனுப்பிட்டு வீட்டை மட்டும் தூக்கம், அதுக்கப்புறம் பாத்திரங்கள் வந்து வேலை கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி செல்ஃபை பார்த்தது ரொம்ப தூசியாக இருந்ததில் சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு வேறு எந்த லிக்விடுமே தேவையே இல்லை, தண்ணி மட்டும் போதும். அந்த தண்ணியை வச்சு நான் வந்து செல்ஃபை துடைச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து மிளகுப்பொடி, சீரகப்பொடி, மளிகை சாமான் எல்லாமே வைப்பேன். அதனால் வந்து அது எல்லா பாத்திரத்தையுமே தனியாக வச்சுட்டு நான் துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அந்த டைல்ஸில் வேறு கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. ஈர துணியை வச்சு துடைச்சாலே சூப்பராகவே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வைக்கிற இடம் அதையுமே துடைச்சிட்டு அப்படியே காய வச்ச பிறகு எல்லா பாத்திரத்தையுமே ஒன்று போல் அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி வச்ச பிறகு பார்க்குறதுக்கே செல்ஃபு சூப்பராகவே இருந்துச்சு. நான் எல்லா பாத்திரங்களும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை துடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அடுப்பை துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணி வச்சு முதல்ல வந்து அந்த செல்ஃப் எல்லாமே துடைச்சிட்டு அப்படியே இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். எப்போவுமே ஒரு மளிகை சாமான் காலி ஆகும்போது அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு நான் வந்து அதை அப்படியே பொருட்களை தட்டி வைக்கிறதெல்லாம் அந்த சம்பளத்தில் எந்த தூசியுமே இல்லை. அதனால் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்புமே துடைச்சிட்டு அடுப்புக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா எப்போவுமே அடுப்பை துடைக்கும் போது துடைச்சிருவேன், அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த தடவை லைட்டாக மட்டும் துடைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு செல்ஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அதில் வந்து பீங்கா பாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். அதை ஒரு பக்கம் ஒதுங்க வச்சாச்சு. சரி இதை துடைக்கும் போது அதையும் துடைச்சிடலாமா அப்படின்னுட்டு நம்ம துடைக்க சில பாத்திரங்களை எடுத்து சிங்கிளையும் போட்டாச்சு. சிங்கில் வர பாத்திரம் குமிஞ்சிட்டு இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூசியாக இருந்துச்சு. இதில் கண்ணாடி போட்டிருக்கிறதால எடுக்க வைக்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து காலியான சம்படம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத பாத்திரங்க அதை மட்டுமே இந்த சைடு வைப்பேன். அதனால் வந்து இந்த ஜார் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. நல்ல குட்டி ஜார், பார்க்கவே நல்லாயிருக்கும். இதில் எந்த பொருளுமே போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னுட்டு நான் ஒரு 35 ரூபா கொடுத்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஷோகேஸ்லேயும் வச்சாச்சு. எனக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது, அதில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் நான் எப்போவும் உப்பு போட்டிருப்பேன். அந்த ஜார் மூடி உடஞ்சதால சரி இதில் தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மணி பிளான்ட் செடியை அழகாக வைப்போமா அப்படின்ட்டு அதையும் வச்சாச்சு. பார்க்கவே சூப்பராகவே இருந்துச்சு மணி பிளான்ட் செடியை வச்சோன்னே. அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு சரி தண்ணியை பிடிச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் தண்ணி பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேலையை பார்த்து அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு இஞ்சி டீயும் போட்டு முறுக்கு போட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீ எனக்கு பிடிச்ச மாதிரியே குடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே அந்த டே போச்சு. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.